ஆடி மாதத்தில் விதை விதைத்தால் செழித்து வளரும் அப்படிங்கிறது போல எந்த ஒரு பொருளை அன்னைக்கு வாங்கினாலும் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. எல்லாருமே ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்குவது வழக்கம். அப்படி தங்கம் வாங்க முடியலை அப்படின்னா தங்கத்துக்கு நிகரான இந்த ஒரு இரண்டு பொருளை வாங்கி வழிபட்டாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு தான் உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இறையொறி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி மாதம் 18ஆம் தேதி வரக்கூடிய ஆடி பெருக்கு திருநாள் கோலாகலமாக நம்ம கொண்டாட போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அம்பாளை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நாள் அப்படிங்கிறது தெரியும். அதிலும் உக்கிரமான தெய்வங்களாக இருக்கும் அம்பாளை குளிர வைக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. திருமணம் போன்ற உறவு சார்ந்த சுபகாரியங்களை தவிர ஏனைய சுபகாரியங்கள் எல்லாமே செய்ய மிக மிக ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த மாதத்தில் விதைத்தால் செழித்து வளரும் அப்படிங்கிறது போல ஆடி 18 அன்னைக்கு வாங்கும் எந்த ஒரு பொருளும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் குண்டுமணி தங்கமாவது வாங்கி அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் நிறைய பேருக்கு தங்கம் வாங்க முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். ஆடிப்பெருக்கு மங்களத்தை பெருக்கி தரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நம்மக்கிட்ட வசதி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாற் போல் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு. தங்கம் வெள்ளி வாங்க வசதி இல்லைனாலும் கவலையை விட்டுருங்க. அதற்கு இணையான மங்களத்தை அருளக்கூடிய மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இரண்டு பொருளை கட்டாயமாக வாங்கி அருளை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களின் லிஸ்டின் வகையில் முதலாவதாக இடம்பெறுவது தான் மகாலட்சுமியின் அம்சமாகவே இருக்கும் அந்த கல்லுப்பு. கல்லுப்பு அன்னைக்கு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம், குபேரனின் அம்சமாக உப்பு பார்க்கப்படுது. கடைக்கு போய் புதியதாக கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை உப்பு ஜாடியில் நிரப்பி விடுவதும் மற்றும் ஒரு பாக்கெட்டை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்த பொருள் என்ன பொருள்னு பார்த்தோன்னா மஞ்சள். அது கிழங்காகவும் இருக்கட்டும், பொடி வகையாகவும் இருக்கட்டும். மஞ்சள் புதியதாக மஞ்சள் கிழங்கு வாங்கி ஒரு பாத்திரத்தில் நிரம்பும்படி போட்டு வைக்கலாம். குண்டு மஞ்சள் மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவே சொல்லப்பட்டிருக்கு. மங்களத்தை அருளும் மஞ்சள் தங்கத்திற்கு இணையானது அப்படின்னும், அதனால தான் தாலியில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சளும் பயன்படுத்தப்படுகிறார்கள். சில சமயம் அதை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே தங்கத்தாலேயே தாலி செய்தாலும் அதில் மஞ்சளும் குங்குமமும் வைத்து நம்ம முன்னோர்கள் அதை வழிபாடு செய்தது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு அதை பார்க்கணும். அவ்வளவு இணையான அந்த மங்களகரமான பொருளாக சொல்லப்படும் அந்த குண்டு மஞ்சள் முடிந்தால் வாங்கலாம். முடியாதவங்க மஞ்சள் பொடியாக வாங்கி வழிபாடு செய்வது, அதை நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி இந்த இரண்டு பொருளை வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்கான அதே பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் அன்னைக்கு வாங்கி வழிபாடு செய்து அனைத்து இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னு பார்த்தோன்னா தானம் செய்வது. நம்ம தானம் செய்தோன்னா கிடைக்கும் புண்ணியம் ஆடி பெருக்கில் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத ஐதீகம். அதனால் நம்மளால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்வது சிறப்பு. எதுவுமே முடியலைனாலும் தண்ணீராவது தானமாக கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னும், இப்படி செய்யும் பொழுது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிதி பற்றாக்குறை இல்லாத இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.